கேப்டன்சி டாஸ்க் எப்படி விளையாடணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வெயிட் இருக்கும். இந்த இடத்துல 400 கேஜி. அந்த 400 கேஜிங்கிறத அவர் முதல்லே பிக் பாஸ் சொல்லலை. ஸோ அந்த 400 கேஜிக்கு இந்த 3 கேப்டன்சி கண்டென்ட் இருக்கும். மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து 3ஆக பிரிஞ்சுக்கணும். இவங்க 3 பேர்த்தில் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வரலாம், வந்து நின்றுக்கணும். இவங்கள ஒரு கண்டென்டராக என்ன பண்ணணும்னா ஒரு தள்ளுவண்டியில் வச்சு இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 கிலோனா என்ன கொண்டு போய் சேர்த்தா அந்த இப்போ முத்துக்குமரன் கொண்டு போய் சேர்த்தோடனே 50 கிலோ அவருக்கு ஏறும். அடுத்து ஒருத்தர் 100 கிலோ இருக்கிறாருன்னா அவரை கொண்டு போய் சேர்த்தோடனே அந்த 50 + 100 150 மாறும். இப்படி நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்து யார் சீக்கிரம் 400 கிலோ அடைகிறாங்கங்கிறது தான் அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பக்கம் ராயன், சௌந்தர்யா, பவித்ரா, தீபக் இவங்க 4 பேர் சேர்ந்துருப்பாங்க. தீபக் வந்து ஜாக்லின் பக்கம் போடுறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தவுடனே எனக்கு தீபக் அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பட் கண்டஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணணுங்கிறதுனால தீபக் வந்து ஜாக்லின் பக்கம் போயிடுவார். முத்துக்குமரனுக்கு வந்து மஞ்சரியும் ராணுவும் வந்திருப்பாங்க. ஆனால் ராணுவ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் முத்து பக்கத்தில் நின்றுட்டு கடைசியில் நான் விஜய் விஷாலுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் விஷால் என்ன சொல்வார்னா, அருண், அன்ஷிதா, ஜெஃப்ரி, ரஞ்சித், விஷாலுக்கு வந்து இவங்க 4 பேரும் வராங்க. ஸோ அங்கே போய் நின்ன உடனே ராயன் வந்து ஜாக்லினுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இப்போ எப்படியும் ஒரு 150 கிலோ வரனா தான் முத்துக்கு யூஸ். 150 கிலோவுக்கு மேலேனா முத்துவால் ஒன்றுமே பண்ண முடியாது. முத்து கையில் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நீ முத்துக்கிட்ட பேசி ராணுவ கேட்குற வழியை பாரு. அப்போ ராணுவ வந்து 80 கிலோ, ரஞ்சித் வந்து 90 கிலோ. ஸோ ராணுவ உன் பக்கம் வந்தானா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ரயான் வந்து ஜாக்லினுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்த உடனே ஜாக்லின் வந்துட்டு அது முத்துக்குமரன் கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசும்போது 2 பேர் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா பஸ்ஸர் அடித்த உடனே விஷால் 2 ஆளை கொண்டு போய் சேர்ப்பார். அதுக்கு கூடிய ஜாக்லின் 2 ஆளை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷால் கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா ஜாக்லின் மிச்சம் இருக்க 2 பேரையும் முத்துக்கு விட்டு கொடுத்துடணும். முத்து மித்த 4 பேரையும் கொண்டு போய் சேர்த்துருவார். அதாவது அவரோட 2 பேர் ப்ளஸ் ஜாக்லினோட மிச்சம் 2 பேர். சப்போஸ் ஃபஸ்ட்டு விஷால் கொண்டு போய் சேர்க்காம ஜாக்லின் முதல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா முத்துவோட 2 பேரை முத்து வந்து ஜாக்லினுக்கு விட்டு கொடுத்துடணும். மொத்தம் 4 பேராக சேர்ந்து ஜாக்லினே சேர்த்துருவாங்க. இதில் ராணுவ வரும்போது ஜாக்லினுக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். இதான் கேம். ஆனால் அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா விஷாலை விட ஜாக்லின் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கலை. ஜாக்லின் லேட்டாக தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் ஜாக்லின் அந்த இதை காப்பாற்றாமல் அவங்க அப்படி அடுத்த கண்டஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டுறாங்க. ஸோ முத்து இந்த இடத்துல தனியாக உட்காந்து பார்த்து கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. மீன்வேல் என்ன ஆயிடுச்சுன்னா ராணுவ வந்து முத்துக்கு சப்போர்ட்டுக்கு வந்தனால அவர் வந்து ஜாக்லினுக்கு ஜம்ப் பண்ணாமல் அவர் விஷாலுக்கு போயிட்டார். ஸோ ராணுவ வந்து விஷால் வண்டியில் போய் ஏறினோடனே கடைசி ஜாக்லினுக்கு ஆள் இல்லை, கிவ் அப் பண்ணுறாங்க. அந்த டைமில் மஞ்சரி வந்து ஜாக்லின் வண்டியில் ஏறுறாங்க. ஸோ மஞ்சரியை கொண்டு போய் ஜாக்லின் சேர்த்துடுறாங்க. ஆனால் அல்டிமேட்டாக வெயிட் செக் பண்ணும்போது விஜய் விஷாலுக்கு தான் ஜாஸ்தி இருந்தது. முத்து யாரையுமே கொண்டு போய் சேர்க்கலை. தனக்கு இருந்த மஞ்சரியையும் ஜாக்லினுக்கு விட்டு கொடுத்தாங்க. பட் விட்டு கொடுத்தும் யூஸ் இல்லை. ஜாக்லின் தோற்று போயிட்டாங்க. மஞ்சரி தான் அவங்க விஜய் விஷால் தான் வின் பண்ணாங்க. கடைசி 365 கிலோ கொண்டு போய் சேர்த்துருப்பாரு. ஸோ இதில் என்னென்னா முத்துக்கு என்ன அப்செட் ஆகிடுச்சுன்னா, நீ சேர்க்கலைன்னா என்கிட்ட கொடுத்துருந்தா நானாவது கொண்டு சேர்த்துருப்பேங்கிற மாதிரி முத்துக்கு அப்செட் ஆகிடுச்சு. ஸோ ராணுவ வந்து அந்த பக்கம் போவான்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஸோ அந்த அப்செட் ஆகி இருந்த கான்வர்சேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரமோவில் பார்த்தது. கேப்டன்சி டாஸ்க் இது வந்து நமக்கு தெரிய வருது. முத்துக்கு நமக்குன்னு யாருமே இல்லை இந்த வீட்டில். ஒரு என்னென்னா மற்ற 2 கண்டஸ்டண்ட்டுக்கும் 4 பேர் நிற்கிறாங்க. இவருக்கு வந்து 2 பேர் தான் நிற்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இங்கே வந்தால் கூட 3 பேர் கிடைக்கும். பட் அது அவங்கவுங்க கேம். யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அது அவங்களோட கேம். அவங்க யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணலாம். பட் முத்து அந்த இடத்துல ரொம்ப அப்செட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உங்களோட கமெண்ட்ஸ்